இப்போ சொன்னோம் ஓதுலாங்கன்னா எந்த இடத்துல வடிவான வச்சு தஸ்தகிர் கைதாங்கக்கூடிய உதயகிரி அஸ்தகிரி எந்த இடத்துல கேட்டாலும் கையை போட்டு காப்பாற்றோம். எல்லாத்தோடைய சரித்திரத்தில் இருக்கிற நம்முடைய மேலப்பாளையத்திலே நடந்தது. ஏன்னா ஹலிஃபா நாயகம் முகமது இப்ராஹிம் சாஹிப் அப்பா பாத சுருக்கத்துக்காக வேண்டி என்ன மேலப்பாளையத்துக்கு வரக்குள்ள யார் இருக்கிறா? நம்முடைய சேகனா ஓதுனா சேகுதுமா நாயகம் எல்லாத்தையும் மேலப்பாளையத்தில் இருக்கிற நேரத்தில் பாத சுருக்கத்துக்காக ஆற்று பக்கத்தில் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்குதுன்னு சொல்லி யாரை கூட்டு வந்துட்டா? பஷீரப்பா நாயகத்தை கொண்டுட்டு இப்படி வர்ற நேரம் போனால் முட்டுக்கால அளவு தண்ணி பாஞ்சு போயிடணும், சுற்றில போகணும். போக என்ன செய்யுது? தண்ணி ஏறிட்டு. இதுக்கெல்லாம் அப்பா நான் எங்கே இருக்கிறா? இங்கே பள்ளியாளத்து தைக்கால இங்கே உட்காந்துக்கிற நேரத்தில் என்ன செய்தா இப்படி உட்காந்துக்கிறான். பேச்சு திடீர்னு இப்படின்றா பார்த்தா இவ்வளவுக்கு என்னதாச்சு? அவ்வளோ தண்ணியும் என்னது அவ்வளோ தண்ணியில் முக்கியம் எடுத்தா அப்படிக்கும். இது பாப்பா என்ன வாப்பாங்கிறான். இந்த பார்வை இல்லாத அந்த புள்ளைய யாரா நீச்சல் அடிச்சு போயிடுவான். இவரு விட்டு அவர் போனால் எங்கே போவார்? கூட்டிகிட்டு பாதை சுருக்குன்னு வந்துட்டாப்பா. இப்படி என்ன செய்வான்னு தர ரெண்டு பேரும் தூக்கி போட்டு கரையில் தூக்கி வச்சிட்டா. சும்மா இல்லை, எங்கே நடந்துச்சு? பார்ப்பார் பஷீர் ஒலி அவளோட விஷயத்தில் தானே. பார்ப்பார் பஷீர் ஒலி நாயத்து இங்கே தூக்கி போட்டுட்டு வந்துட்டா. அது மட்டுமா, அவங்க தூங்கிட்டு இருந்தாலுமே எப்படி இருக்குது? ஞானத்தில் சிலிப்பாக வருதில்ல. நாய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கிட்டு இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் போனால் ஆயிஷா சித்தியா நான் எல்லாத்துக்கும் போன உடனே என்ன சொன்னான்? என்ன கொஞ்சம் குரட்டை விடுவாங்கன்னு சொன்னேன்ல, இவர் பார்க்க போனார். லேசாக திரும்புகிறார். மனுஷன் போனால் பேசிக்க மாட்டார, அவசரம். என்ன இல்லைம்மா அவள் தூங்கிட்டு இருக்கிறா, நான் அந்தியாய் அசராகி வர்றேனே, அவசரம் நான் பின்னுக்கு வந்து பேசுகிறேன், டிஸ்டர்ப் பண்ணுவானா, தொந்தரவு பண்ணுவானா. அப்போ ஆயிஷா நான் இல்லை நீங்கள் சொல்ல வந்த விஷயத்த சொல்லிட்டு போங்க. அவள் தூங்கினாலும் காது கேட்கும், விளங்குச்சா? அவளுக்கு எல்லாம் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் முயற்சிச்சாத்து. இப்போ கேட்டாலும் அசர்த்தவங்க துவா ஓதுனாலே மூலான துவா கண்ணை கொண்டு காதை கொண்டு கேட்டாலும் அதில் கண்ணுக்கு ஒரு அப்பா வித்தியாசம் சொல்கிற கண்ணுக்கு ஒரு முயற்சிச்சாத். முன்ன பார்க்குறது போல் பின்னுக்கு பார்க்கும், பக்கத்தில் இருக்கிற போல் தொலை தூரத்தை பார்க்கும், காதுக்கு கிட்ட கேட்குறது போல் தொலை தூரத்தில் உள்ளதை கேட்கும், முழிப்பில் கேட்குறது போல் தூக்கத்துலேயும் கேட்கும். தூக்கத்தை கொண்டு அவளுக்கு ஒதுவும் முடியாது, தண்ணில் மாறாது. நீங்கள் சொல்கிறத சொல்லிட்டு போங்க, அசலில் வஞ்சல வந்துட்டாரா கேட்பாங்க தூக்கத்தை கொண்டு. அதை போல் அப்பா நாயகம் கூட்டு வரா இருந்தாலும் இப்படி படுத்து போனால் கொஞ்சம் குரட்டை போயிடுச்சு. அப்போ சொல்லுவாள், ஜமாத்துக்கு போகிற ஆளுக்கு வேகமாக போகிற ஆள் போனப்பா என்ன பெரிய அவளியா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்கடா. ஏன்னா ஜமாத்தை விட்டு போட்டு தூங்கிட்டு இருக்காங்க. ஒரு மனசில் ஒரு நினைவு, என்ன அவளியாக்களாக இருந்தால் அப்படி போய் நிற்பாள, அவள் தக்கு பேர் நிற்பாளன்னு அவரு போயிட்டார். போனால் தக்கு பேரை நேரம் கெட்டலையே அவருக்கு தொழுறதுக்கு முடியாமல் போச்சு. என்னண்டா அவர் பணப்பையை எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் எல்லாத்துக்கும். அதை அவசரமாக அந்த எங்கே வீட்டுக்கு முன்னால் அந்த இதுக்கு போய் என்ன சொல்லுவியா, தலைவாசம் மொத்தத்தில் நம்ம வந்துடுவான், அதில் வச்சுட்டு வந்துட்டோமேன்னு சொல்லி இப்படி பார்த்தா விட்டுட்டு போனால் அவ்வளோ வரும் சண்டைக்கு வந்துடுவான். என்ன செய்தி அவ்வளோ ஃபுல்லாக இருக்குது. கடைசியில் எப்படா தொழில் முடிக்க மாட்டார், சுச்சிதெல்லாம் போய் அவர் வந்து சனமம் கொடுத்து சுபஹானல்லாஹ் இவர் எழுப்பிக்கிட்டு இப்படிங்கிறார். அப்போ பக்கத்தில் உள்ள என்ன நினச்சா நம்ம நினச்சிப்போம், என்ன பாவம் அவருக்கு பிடுங்குது போலைக்கு, அவசரம் லூஸ் மாசம் அவருக்கு பிடுங்குது போலைக்கு, இல்லைன்னா இங்கே அடிச்சுட்டு போ அவசரம் டாய்லெட்டுக்கு போகிறேன், எல்லாத்தையும் உட்காந்து வந்துட்டு அவர் வேகமாக போகிறார். அப்போ தான் நம்ம ஓதுனா சேகனா சேகமா நான் எல்லாத்தானும் தூக்கத்தை விட்டு என்ன கொஞ்சம் இப்போ தான் இவர் வேகமாக போகிறார். இப்போ போகல, தம்பி அவசரப்பட வேணாம்மா, புள்ள மக வந்து எடுத்து வச்சுட்டுமா, பணப்பை வச்சுட்டு போயிடல, புள்ள வந்து வாப்பா பற்றி இல்லாமல் அவ்வளோ தூக்கிட்டு போயிடுவானா, எத்தனை லட்ச ரூபா போயிடும், சரி எடுத்து வச்சுட்டுமா, அவசரப்படாமா நிதானமாக போங்கம்மா. அவசரம் இவர் முழிக்கிறாரு. என்ன இல்லை பணப்பைய இந்த ரோட்டில் வச்சுட்டு போயிட்டில்ல, என்ன அதை மக வந்து எடுத்து வச்சுட்டுமா,
அவசரம் போனால் ஏதாவது போங்க, கீழே கீழே விழுந்துடக்கூடாதா. அப்போ தான் அவர் பார்த்தாரு, அழுகுறார். ஓதுனா சேகனா, நீங்கள் தூங்கினாலும் அது ஞான தூக்கமாக இருக்குத, நான் தொழுதாலும் அது ஊனத்தொழுகையாக இருக்குது. என்னுடைய தொழுதாலும் ஊனத்தொழுகையாக இருக்குது. நீங்கள் தூங்கினாலும் அது ஞான தூக்கமாக இருக்குது என்று சொல்லி சொன்னால. எப்படி அப்போ தூங்கிட்டு இருந்தாலும் சுற்று வட்டாரத்தில் என்ன நடக்குது, யாருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்தில் பாய்ச்சக்கூடாது, துன்பம் வந்துடக்கூடாதுங்க எவ்வளோ கவனமாக இருக்கிறோம். அங்கே தூக்கிட்டால. அப்போ எனி டைம், எனி வயர், எனி வீல், எந்த இடத்துல நினைக்கல அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அதுக்கு தான் சொன்ன, சும்மா சொல்லலை, சும்மா ஒப்புக்கு சப்புக்கல. ஒதுலாத நாயத்துடைய கண்ணாடியாக இருக்க. ஒரு சின்ன பிள்ளை இருக்குது இந்த இடத்துல, அது என்ன பார்க்குறீங்க, அந்த பக்கம் பெரிய கண்ணாடி. சின்ன பிள்ளை அடிச்சான், கண்ணாடியா, கண்ணாடிக்குள்ளே யாரான்னு கேட்கணும். அப்போ கண்ணாடிக்குள்ளே மௌலானா மாமானு. நாம் யாருக்கு கடா மசூது மௌலானான்னு சொல்லு, விளங்குதா இல்லையா? அதை போல் ஆரிஃபீன்கள் கல்பு கண்ணை திறந்து பார்த்தா சேகனாவை பார்க்கறது இல்லை. யாரை பார்த்தா ஹாஜா மைனுதீன் அஜ்மீர், ஹாஜா நாயகமாவே பாப்பா, ஒதுலா நாயகமாவை பாப்பா, முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளோட என்ன யாரை பார்க்குறா, யாரை பார்க்குறா. அதுக்கு தான் சொன்னால் மிராத்தில் வந்து. சரி, இப்போ உமா பாப்பா பேர் விட்ட பேர் இருக்குத ஷேக் உதுமான். அவள் பிறக்கிறதுக்கு முன்னையே யார் கொடுத்த பேர், பெத்தவாப்பா கொடுத்த பேர். அங்கே அடங்கிக்கிறாள் திட்டு வலையில். இப்போ பாப்பாவோட பாப்பா பாட்னார் மகனாருக்கு சொல்லி அனுப்புனா, பாப்பா நீங்கள் போங்க, சரி பறக்கெல்லாம் பறக்கத்தாய்க்கு வைப்பான், இன்ஷால்லாம் சிறப்பாக இருப்பேன், சீரோடு இருப்பேன், சிறப்போடு இருப்பியா, தலைப்பிள்ளைக்கு என்ன என் பேரை வைங்க, மாஷா அல்லா அவர் அல்லாத்தால ஞானத்தினாலையும் பெரியவளாக இருப்பான்னு சொன்னான். ரசூல் மலையில் சுறா, கடலில் நடந்து வந்த கருணை ஊதுமான் லப்பையை தொடராய் புகழ்ச்சி செய்வேன் துய்ய ஊதுமான் செய்கை. 2 சேகம் ஊதுமான கொண்டு வந்துட்டா, விளங்குச்சா? கடலில் விளங்குச்சா? அப்பச்சி அப்பா நான் இது போகிற 26 தான் ஓடுது. அவங்களோட கராமத்தையும் பேசி முடிக்க முடியலாம். போகிற நேரத்தில் ஒரு பெரிய தாலி கொடி செய்யணும், கிட்டத்தட்ட ஒரு 40 போட்டு இந்த காலத்தில் போடுவாங்கல்ல கவர்னர் மாலை போல், அது போட வாப்பா ஒரு ஆள் வாப்பா செயின் வாப்பா. இவன் அசாக்காம வச்சு தூக்கி மரத்தில் கொழி வச்சா, அவன் பார்க்க வாப்பா மரத்தில் கொழி வச்சு யாரும் எடுத்துகிட்டு போயிடாமே இல்லை, நீ ஹக்காளிக்கு தங்கமாயிரி, மற்றவளுக்கு பாம்பா, ஒன்று ஹக்கிக்கத்தான் இரியா, யதார்த்தம்னா பாம்பாயிரின்னுட்டா. ஏன் நம்ம ஜக்காத்து கொடுக்காத தங்க நகைகளும் சேர்த்து வச்ச வெள்ளி நகைகளும் அனஹக்கா அவன்கிட்ட கொள்ளடிச்சு இவன்கிட்ட கொள்ளடிச்சு ஹக்காளிக்கு ஹக்கை கொடுக்காம சுருட்டுனா அந்த சொத்துகள்னா எப்படியும் மறுமையில் எப்படி வந்துடும், பாம்பாயை கழுத்தில் போடணும்னு இருக்குதா. இது யாரை எடுக்க போனால் அது என்னது, பாம்பாயை இப்படி விளாடும். எல்லோரும் நோண்டோன்னு தங்க மாதிரி இப்படி ஊர் ஊராக போச்சு. எல்லோரும் வந்து பார்க்குறது, எடுக்க ட்ரை பண்ணுறது, உடனே கருணாகமாக மாறும். அப்புறம் சம்மந்தப்பட்ட பொம்பளை, ஐயோ என்னோட சாமான் எடுமா, நீ போய் எடுத்தா சும்மா இருந்துச்சு. அப்பேற்பட்ட நாதாக்கலையா அடுத்தவன் போய் விற்று திண்டா தங்கமாக இருந்தாலும் ஹக்கீக்கத்தில் பாம்புள்ள மறுமையில் போய் படுவானா, அதை துனியாலே ஆனவன் காட்டிருன்னு சொல்லிட்டு போனான் இப்போ பார்ட்னர், அவள் பேர் உள்ள. அதனால் ஒல்லிமாம் ஷேக் உதுமான் சாஹிபி, ஒல்லிமான் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி அலன் நபி வஸல்லி வஅலல் ஆலி வல் இமாம் ஷேக் உதுமான் சாஹிபி. ரப்பி சல்லி